ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றத அனைவருக்குமே தெரியும். அனைவருமே அவளுடன் எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த ரேஷன்களுடைய சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கருக்கான ரிசல்ட்டை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இல்லையா. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு 23, 24 மாவட்டங்களுக்கு அப்டேட் வந்து ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தருமபுரி இந்த மாவட்டங்களுக்கு ரிசல்ட்டு வெளியாயிருக்கு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வந்து இன்றைக்கும் ஒரு 5, 6 மாவட்டங்களுக்கு அப்டேட் ஆகும் அப்படின்ற மாதிரி அஃபீஷியலாகவே தகவல் வந்து வெளியாகி வருது. இந்த மந்த் எண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு அனைத்து மாவட்டத்துக்குமே ரிசல்ட்டு அப்டேட் வந்து ஆகப்போகுது அப்படின்ற ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தகவலை தான் இப்போ வெளியே இருக்குது. ரேஷன் கடை தேர்வாளர்கள் அனைவருமே மகிழ்ச்சியில் வந்து இருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 12, 14 மாவட்டங்களுக்கு வந்து இருக்குது. கட்டாயம் இன்றைக்கும் ஒரு 4, 5 மாவட்டத்துக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா இன்னும் ஒரு சில தினங்களில் மட்டுமே நம்மளுக்கு அப்டேட் வந்து ஆகப்போகுது. அனைவருமே எதிர்பார்த்த ரிசல்ட்டை இன்றைக்கி அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க. அதேமாதிரி நம்மளுக்கு வந்து ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு ரொம்ப டிலே கொடுத்துட்டு தான் வந்து இருந்தாலுமே ஒரு வழியாக இப்போ ரிசல்ட்டு தொடர்ந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்களே, டெய்லியுமே அப்டேட் வந்து ஆகிட்டு இருக்குது. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாவட்டங்களுக்கு மேலே ரிசல்ட் அப்டேட் ஆகிருக்கு. இன்றைக்கும் ஒரு 3, 4 மாவட்டங்களுக்கு அப்டேட் ஆகும் அப்படின்ற மாதிரி அஃபீஷியலாகவே தகவல் வெளியாக இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி இன்றைக்கும் அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க. இருந்தாலுமே இந்த ரேஷனுடைய வேலையை பொறுத்தளவுக்கு நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வேலையில் வந்து இருக்கும் இல்லையா. இது வந்து நிரந்தரமான ஒரு அரசு வேலையா அப்படின்ற மாதிரி கேள்விகளும் எழுந்திருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இந்த வேலையை பொறுத்தளவுக்கு செலெக்ஷன் ப்ராசஸிங் வந்து கொடுத்துட்டாங்களே, இதில் வந்து செலக்ட் ஆகிட்டேங்க. அடுத்த ப்ராசஸிங் வந்து என்னென்ன ப்ராசஸிங்லாம் நடக்கும்போது என்னென்ன டாக்குமெண்ட்டுகள்லாம் தேவைப்படும். அதே மாதிரி டாக்குமெண்ட்டை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில எதனா மிஸ்டேக் இருந்ததா இதெல்லாம் இல்லை, ஒரு சில பேர்லாம் டாக்குமெண்ட் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன ப்ராசஸிங் வந்து நடத்த போகிறாங்க, இது இந்த அதில் வந்து என்ன ப்ராசஸிங் வந்து இருக்கும், அது மாதிரியெல்லாம் நிறைய கேள்விகள்லாம் பார்த்தோன்னா இதில் வந்து இருக்குது. அதே மாதிரி இது வந்து தற்காலிகமான செலெக்ஷன் லிஸ்ட்டு அப்படின்றத சொல்கிறாங்க. இன்னொரு லிஸ்ட் வருமா அப்படின்றத கேள்விக்குறியும் அனைவருடைய மனதிலும் ரேஷன் கார்டு தேர்வாளர்களுக்கு வந்து எழுந்திருக்கு. இந்த நிலையில் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக மயிலாடுதுறைக்கு வந்து இந்த ரிசல்ட் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா மக்கள் அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி ரிசல்ட் தொடர்ந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டு தான் வந்து இருக்காங்க இல்லையா. ஆனால் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணி இப்போ ஒரு வழியாக இன்றைக்கும் ஒரு 5, 6 மாவட்டங்களுக்கு அப்டேட் ஆகும்போது நேற்று மயிலாடுதுறை, தருமபுரி இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு ஆயிருக்கு. அதனால் கட்டாயம் இன்றைக்கும் ஒரு 2, 5 மாவட்டங்களுக்கு அப்டேட் வந்து வெளியிடுவோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய மாவட்டத்துக்கு எப்போ ரிசல்ட் வரும் அப்படின்ற மாதிரி டிஆர் ஆஃபீஸ்லாம் கால் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு வந்து அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கேட்டுட்டு வந்து இருக்காங்க. அவங்களுக்கு கிடைத்த இன்ஃபர்மேஷன் அடிப்படையிலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணி கேட்கணும். அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சில அப்டேட் கொடுத்துருப்பாங்க. இந்த நிலையில் தான் நேற்று மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு அப்டேட் வந்து ஆயிருக்கு. அதை தொடர்ந்து இன்றைக்கும் ஒரு 5, 6 மாவட்டங்களுக்கு அப்டேட் வந்து வெளியிட போகிறாங்க. இதை பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த ரிசல்ட்டு அப்படின்னாலே இது வரைக்கும் ஒரு 20, 23, 24 மாவட்டங்களுக்கு அப்டேட் ஆகிடுச்சு இல்லையா. இதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு நேற்று அப்டேட் வந்து ஆயிருக்கு. இதில் மயிலாடுதுறையை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் லிஸ்ட்டை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஓரளவுவே வந்து ஒரு 51 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து செலக்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபார்மேட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர், உங்களுடைய நேம் இது மட்டும் இருந்தாலே போதும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்கள் ஒரு சில இதெல்லாம் இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் தானா அப்படின்றத நீங்கள் வந்து சொல்லியிருக்கலாம். ஓரளவுவே பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் நிறைய பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. பார்த்தீங்கன்னா பெண்கள் ஏற்கனவே தெரியும். பெண்கள் நிறைய பேர் இதில் வந்து ஆர்வத்துடன் வந்து தேர்ச்சி பெற்றிருக்காங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டாங்க இல்லையா. பார்த்தீங்கன்னா நேற்று கட்டாயம் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இதை தொடர்ந்து இன்றைக்கும் ஒரு சில மாவட்டங்களுக்கெல்லாம் அப்டேட் வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த வேலையில் நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டாங்களே, இதில் வந்து செலக்ட் ஆகிட்டாங்க. அடுத்த ப்ராசஸ் வந்து என்ன அப்படின்னா அடுத்த இப்போ 1 வீக் ஆகும். அதுக்குள்ளேயே வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து வீடு தேடி லெட்டர் வரும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு எஸ்எம்எஸ் மெயில் மூலமாக உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன்கள் வந்து கொடுப்போம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அந்த இன்ஃபர்மேஷன் அடிப்படையில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிரடியாக அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான் நடக்கும் இல்லையா. அடுத்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கை வச்சுட்டாங்க அப்படின்னா உங்களுடைய டாக்குமெண்ட்டெல்லாம் கரெக்டாக வந்து இருக்கா அப்படின்னு ப்ராப்பராக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலமாக பதிவு பண்ணியிருக்கீங்களா அப்படின்றவும்
செக் பண்ணுவாங்க. ஸோ அதெலலாம் நீங்கள் வந்து பதிவு பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படின்றத செக் பண்ணி சொல்ல பார்த்தீங்கன்னா கட்டாயம் நீங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்லாம் பதிவு பண்ணிக்கலாம். அதில் வந்து ரினியூவல் பண்ணி வச்சுக்கோங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதான ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்தாலும் கூட ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20, 30 வேக்கன்சிக்கு 50 பேரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க. டபுளாக தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க தற்காலிகமான செலெக்ஷன் லிஸ்ட்டில். அதில் பார்த்தீங்கன்னா பர்சனலி ஃபார் ஃபைனல் லிஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்க வந்து இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் முடிச்சுட்டீங்க அப்படின்னா, ஸோ அதில தான் வந்து வரும். ஸோ அதில நீங்க செலக்ட் ஆயிருக்கலாம். செலக்ட் ஆனால் மட்டுமா தான் உங்களுக்கு இந்த வேலைய வந்து வழங்குவாங்க. அதனால இந்த வேலைய பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அனைவருமே எதிர்பார்த்த மாரி நேற்று மயிலாடுதுறை மாவட்டத்தில இருக்கிறவங்களுக்கு அனைவருக்குமே ரிசல்ட்டு அப்டேட் வந்து ஆயிருக்கு. ஸோ இதைத் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட்டு இன்னைக்கு ஒரு சில மாவட்டங்களுக்கு ஒரு 5, 6 மாவட்டங்களுக்கு அப்டேட் வந்து வெளியிட போறாங்க. சில எதிர்பார்த்த ரிசல்ட் அப்டேட் குடுக்க போறாங்க. ஸோ அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அ ஸோ பேக்கர்ல பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பேக்கர்ல 2, 4 ஒரு 5 பேருக்கு தான் பார்த்தீங்கன்னா, இதுல வந்து வேக்கன்சியே வந்து இருக்கு. சொல்ல பார்த்தீங்கன்னா, இந்த 5 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதிரடியாக அனைவருக்குமே கூடிய விரைவில பார்த்தீங்கன்னா, இதுதான் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அனைத்துமே கூடிய விரைவில வந்து நம்மளுக்கு வந்து ஆகப்போகுது. ஸோ இருந்தாலும் நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு என்னைக்கு யாருக்கெல்லாம் அப்டேட் வந்து குடுக்க போறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ கட்டாயம் கரூர், சேலம், தென்காசி இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் ரிசல்ட்டு அப்டேட் ஆகப்போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா, தருமபுரி மாவட்டத்தில இருக்கிறவங்களுக்கு வந்து ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தோம். கட்டாயம் ரிசல்ட் அப்டேட் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதே மாரி நேற்று தருமபுரி, மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு அப்டேட் குடுத்துருக்காங்க. இன்னைக்கு தொடர்ந்து 5, 6 மாவட்டங்களுக்கு அப்டேட் வந்து வெளியாக போகுது. ஸோ இத எதிர்பார்த்த மாரி அப்டேட் வந்து வெளியிட போறாங்க. ஸோ அதே மாரி தான் பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து மாவட்டம் வாரியா அப்டேட் குடுத்துட்டாங்க அப்டின்னா, இதுக்கு மேல பார்த்தீங்கன்னா, மீதி இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு அதே மாரி இந்த வீக்லயே நம்மளுக்கு அனைவருக்குமே அப்டேட் வந்து குடுத்துருவாங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த செலக்ஷன் ப்ராசஸ பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அனைவருக்குமே தெரியும் செலக்ஷன் ப்ராசஸிங் ஏற்கனவே நடந்த மாரி தான் நடக்கும். அதே மாரி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். மூல காரணமா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இதில வந்து செலக்ட் ஆகணும். அடுத்து இன்னொரு செலக்ஷன் லிஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஆஃப்லைன் மூலமாக உங்களுக்கு வந்து குடுப்பாங்க. அதில செலக்ட் ஆனாலே போதும். நீங்க கட்டாயம் இந்த வேலைய வந்து வாங்கிடுவீங்க. அதே மாரி தான் ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு இது மாரி வந்து இதுக்கு மேல அடுக்கடுக்காக அப்டேட் ஆகும். ஸோ இருந்தாலுமே இதில வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேரு சந்தேகங்கள் வந்து ஏற்பட்டிருக்கு இல்லையா? மீண்டும் இதிலிருந்து நெறைய குளறுபடிகள்லாம் வந்து நடந்துட்டு வருது அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு. சொல்ல பார்த்தீங்கன்னா, குளறுபடிகள்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. சொல்ல பார்த்தீங்கன்னா, நடக்குமா அப்படின்ட்டு நம்மளால வந்து சொல்ல முடியாது இல்லையா? சொல்ல பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் அதிகப்படியாக நடக்கும்க்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. இருந்தாலுமே நேர்மையான முறையில நடந்தது தான் வந்து இருக்கு. இருந்தாலும் என்ன நடக்கப் போகுது அப்படின்ட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இருந்தாலும் இதுக்கு மேல நம்மளுக்கு ரிசல்ட் எந்த ஒரு டிலேவும் வந்து ஆகாது. தொடர்ந்து நம்மளுக்கு ரிசல்ட் அப்டேட் ஆகிட்டே வந்து இருக்கும். இன்னைக்கும் ஒரு சில மாவட்டங்களுக்கெல்லாம் அப்டேட் வந்து ஆகப்போகுது. நேற்று வெளியாகுன மாவட்டங்கள தொடர்ந்து இன்னைக்கு 25, 26 மாவட்டங்களுக்கு அப்டேட் ஆகும். சரி ஓகே. இன்னைக்கான அப்டேட் இதுதான். மறக்காம நம்மளுடைய சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ. சொல்ல பார்த்தீங்கன்னா, ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ண அனைவருக்குமே ஒரு சூப்பரான அப்டேட்டு. சரி ஓகே.